Hello everyone. இந்த வீடியோல Microsoft Excel ல இருக்கிற மல்டிபிள் ஒர்க் புக்ஸை சிங்கிள் ஒர்க் புக்கா எப்படி கம்பைன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இந்த ஃபோல்டர்ல 3 ஒர்க் புக் இருக்குது. இந்த 3 ஒர்க் புக்கோட டேட்டாவையும் ஒரே ஒர்க் புக்கா நான் கன்வெர்ட் பண்ண விரும்புறேன். சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு செப்பரேட் blank ஒர்க் புக்கை ஓபன் பண்ணிக்கங்க. சோ இங்க டேட்டா டேபுக்கு போயிட்டு கெட் டேட்டா அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா from file அப்படினு ஒரு ஆப்ஷன் வரும். இங்க from folder அப்படிங்கறத choose பண்ணிக்கங்க. சோ இப்போ மல்டிபிள் ஒர்க் புக் இருக்கிற ஃபோல்டரை choose பண்ணிக்கங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோல மல்டிபிள் ஒர்க் புக்ஸ், அதாவது நீங்க இந்த ஃபோல்டர்ல இருக்கிற 3 ஒர்க் புக் ஓபன் ஆயிடுச்சு. சோ இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். கம்பைன், லோட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு இருக்கும். இதுல நீங்க இந்த கம்பைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு கம்பைன் அண்ட் லோட் அப்படிங்கறத choose பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேட்டா எல்லாமே லோட் ஆயிரும். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 3 ஒர்க் புக்கும் ஒரே ஒர்க் புக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ஒர்க் புக்கில் 15 ரோஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒர்க் புக் இருக்குது. 3 ஒர்க் புக்கும் சேர்த்து இப்போ 45 ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஹெடரையும் சேர்த்திங்க அப்படின்னாங்கன்னா 46 அப்படிங்கிற ரோஸ் வரும். ஸோ இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த செப்பரேட் ஒர்க் புக்கில் நீங்கள் அப்டேட் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பைன்டு வேல்யூலையும் அது ஆட் ஆயிரும். அதாவது இது வந்து 2023 ரிப்போர்ட்டோட லாஸ்ட் காலம் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 2023 சேல்ஸ் ரிப்போர்ட்டோட லாஸ்ட் ரோ வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணால் இங்கே அப்டேட் ஆகிடும். அதாவது கம்பைன்டு வேல்யூலையும் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இந்த 4154 இருக்குது. அதாவது செகண்ட் காலத்தில் 2184 அப்புறம் 7184. ஸோ இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். அதாவது செப்பரேட் எக்ஸல் ஒர்க் புக்கில் நான் அப்டேட் பண்ணுறேன் 81. ஸோ எல்லாமே 8 அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுதேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலை. பட் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டேட்டா டேபில் ரிஃப்ரெஷ் ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வழியில் நீங்கள் உங்களுடைய மல்டிபிள் எக்ஸல் ஒர்க் புக்கோட டேட்டாவை ஒரே ஒர்க் புக்காக கம்பைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.